பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு சுபம் என்ற தனியார் நிறுவனம் பயணிகள் கப்பலை இயக்கி வருகிறது. 3 மணி நேரத்தில் இலங்கைக்கு செல்லலாம் என்பதால் இதில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். வெள்ளியன்று இலங்கை காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து நாகைக்கு கப்பல் புறப்பட்டது. 141 பயணிகள் இருந்தனர். கப்பலின் என்ஜினில் திடீரென பழுது ஏற்பட்டது. நடுக்கடலில் கப்பல் நின்றது. ஊழியர்களால் பழுதை சரி செய்ய முடியவில்லை. இருள் சூழத் தொடங்கியது. நடுக்கடலில் தவித்த பயணிகளுக்கு பயம் அதிகரித்தது. பலர் உணவு தண்ணீரின்றி தவித்தனர். நீண்ட நேரம் உப்பு காற்றை சுவாசித்ததன் காரணமாக சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடுக்கடலில் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். பழுதான கப்பல் மீனவர்கள் படகுகள் மூலம் நாகைக்கு இழுத்துச் செல்லப்பட்டது. மாலை 5 மணிக்கு வந்து சேர வேண்டிய கப்பல் 7 மணி நேரம் தாமதமாக இரவு 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்தது. துறைமுகத்தில் தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அதன்பின் அவர்கள் கிளம்பினர்.